இதுக்கு பிறகு தமிழ்ல இல்லாத சத்தம் வந்து என்றது. நம்ம படிச்சுதானே ஹேமத்தி ஹேமத்தி ஹேமதாம அந்தும ஆஸ் இப்படி எல்லாம் சத்தம் வருதுதானே. அந்த சத்தம் வர்றதுக்கு இந்த எழுத்து வரும். அடுத்தது படிச்சாங்க. அடுத்தது ஈ படிச்சாங்க. ஈ ஓன மாதிரி வரும். ஈ அடுத்தது ஈ என்ன ஈ இத வந்து நீங்க படிக்கும் போது அயன்ன ஆயன்ன ஈயன்ன ஈ என்ன இப்படி படிக்க கூடாது. இப்படி படிச்சா எங்களால வசனம் இந்த வாசிக்கிற கஷ்டம். அந்த அயன்ன ஆயன்ன ஈயன்ன ஈ என்ன இப்படி எல்லாம் படிக்க கூடாது. இத உச்சரிப்பா படிக்கணும். ஆ ஆ இ அப்படி. இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்ன தானே இது ரெண்டு. இப்ப இது வந்து ஈ சத்தம். ஈ இந்த புள்ளி இல்லாட்டி இது வந்து ஈயன். புள்ளி இல்லாட்டி ராணா. இப்ப பாருங்க இது ரசத படிச்சவன்டா வாசிக்க லேசி. ஈ ர இர ஈ ர இர இரண்டு சொன்னா சூரியன் இர. ஆ ர அர அரன்னு சொன்னா அந்த அர அந்த அர. அதே மாதிரி இப்ப சொன்னா அவள் என்ற சொல்லும் இருக்கு இலக்கணத்துல. அது இப்ப அப்ப பாருங்க இர இர சூரியன் அர அர அரன்னு சொன்னா அதோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க பொருள் எடுக்கலாம். அப்ப இதுல சத்தத்தான் படிக்கணும். இதுல இயன்ன ஈயன்ன உயன்ன ஊ என்ன அப்படி படிக்க கூடாது. இவர் வந்து ஈ அதுக்கப்புறம் ஊ அதுக்கப்புறம் ஊ ஊ அதுக்கப்புறம் ஏ இப்படி போட்டுட்டு ஏனாக்கு இந்த ஏன அழுது இந்த வளைவுல இருந்து இப்படி கொடி கொண்டு வரும். ஏ ஏ ஏ அடுத்தது ஐக்கு வந்து இந்த ஏனறித்தானே. ஏனாக்கு முன்னுக்கு தமிழ்ல வர மாதிரி தமிழ்ல ஒத்த கொம்பு இப்படித்தானே போட்டு இப்படி எழுது. ஒத்த கொம்பு தரவாசோட நிக்க மாட்டா. சிங்களத்துல ஒத்த கொம்பு இப்படி போட்டு இந்த ஒத்த கொம்பும் ஏனாவும் ஐயன்னா. ஒத்த கொம்பும் ஏனாவும் ஐயன்னா. ஒத்த கொம்பு ஏ ஐ இது வந்து ஐ. ஒத்த கொம்பும் ஏனாவும் படிச்சாங்க. ஓ ஓ இந்த நடுவுல இதுல ஒன்று வரும். நடுவுல ஓ ஓனா சைலண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க மைக். இத ஓ ஓ அடுத்தது ஓவண்ணா. ஓவண்ணாக பாருங்க. ஓனா எழுதிட்டு இப்படி இது நல்லா பாருங்க. இப்படி ஒரு எழுத்து இருக்கு. இதுல ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னண்டா இது வந்து மானா இது வந்து ஓவனா. இதுக்குமான வித்தியாசம் வந்து என்னன்னு சொன்னா இந்த நடுவுல ஒரு கோடு வருது தானே. இப்படி இப்படி கோடு வந்தா ஓ என்ன ஓ சத்தம். கோடு வராட்டி ம சத்தம் ம ம. இன்றைக்கு நாம படிப்போம். இது வந்து ஓ. அப்ப ஓவன் சொன்னா இந்த மாதிரி வளையிற எல்லாத்துக்குமே மெய்யெழுத்தாக்குறதுக்கு இப்படி வந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் இப்படி கொண்டு வரும். இது வந்து ஓ. இதுக்கு தான் மானாக்கு தான் இதே மாதிரி இப்படி வந்தா வரும். அது நம்ம படிப்போம். அப்ப இது வந்து ஓ ஓனாக்கு இந்த மாதிரி போட்டா ஓ ஓ அப்படியே இருக்கும். அடுத்தது அவு அவு. ஓனாவும் லானாவும் தானே அவுன்னா. அதே மாதிரி இந்த ல சத்தத்துக்கு இப்படி வரும். லன்னு சொன்னா அவுல வர ல சத்தத்துக்கு இந்த காது மாதிரி அடையாளம் வரும். இதை சொல்றது கயனு கித்தன்னு சொல்லி அப்படி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த காது மாதிரி அடையாளம். இப்ப ஓனாவும் இதுவும் சேர்ந்து அவு. இது நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். புதுசா வந்தாங்களே இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதை எழுதினாலும் ஓகே.
ரைட். இப்ப நாங்க மெய் எழுத்துக்கள் பார்ப்போம். முதல்ல கோட் அடிச்சுக்கொள்ளும், உங்களுக்கு லேஸ். மற்றாக்கள் இங்கிலீஷ் காப்பி எடுத்துக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு லேசா. இப்படி 4 கோடு இருக்கும் இங்கிலீஷ் காப்பில. இந்த மாதிரி 4 கோடு இருக்கும். சரியானே? இது வந்து சிவப்பு கோடா இருக்கும். இது வந்து சிவப்பு கோடு, இது வந்து நீல கோடு, இது நீலம், இது வந்து சிவப்பு கோடு. நீலம், இது வந்து சிவப்பு கோடா இருக்கும். ரைட். பாருங்க, முதலாவது எழுத்து வந்து கானா. இந்த கானா இருக்குதானே, க. க, இந்த க, அதாவது கே ஏ சத்தம் போட்டு நாம கே ஏ சத்தம், கக்கு அந்த க, கே ஏ சத்தம் போட்டது. இது எப்படி சொன்னா, இந்த இதான் இது நீலக்கோடு தானே, நீலக்கோடு. இந்த நீலக்கோடுக்கு மேல இப்படி ஒரு வட்டம் போடுங்க. வட்டம் போட்டு கொண்டு வந்து இந்த வளைவு நேருக்கு இதை கொண்டு வாங்க. இதை எடுத்து இதே வளைவு கொண்டு வந்து இதை இப்படி எடுத்தது, இதுல இந்த தலைக்கு நேருக்கு இப்படியே வளையும். க சத்தம் நம்ம கே ஏ போட்டமே, அந்த க சத்தம் க. திரும்பி பாருங்க, க க. நம்ம எழுதின க சத்தம் க. முதல்ல இந்த எழுத்துக்களை எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்க இதுல வடிவங்களை படிப்போம். இக்கனா கானா காவனா கீனா கீயனா கூனா கூனா அந்த வடிவங்கள். இது வந்து க, கே ஏக்கு படிச்ச க க சத்தம் க. அடுத்த பாப்போம், அதுவும் க தான். ஆனா க சத்து படிச்ச நாம ஜி ஏ போட்டு அந்த க க. அது வந்து அப்படின்னு சொன்னா, இந்த நீலக்கோடு தானே, இந்த நீலக்கோட்டுல இப்படி வந்து நம்ம ஜி எடுப்போம் தானே, ஜி எழுதுவோம். அதே மாதிரி வந்து இதே மாதிரி இன்னொரு பங்கு க. இப்ப கண்ண, கண்ணைக்கு எடுத்த கண்ண, அது க க. க நீங்க அடிக்கடி ஃபுல்லாவே எழுதி பழகுங்க, அப்பதான் அது அழகா வருமா. க அப்படி நம்ம அப்படி அழகா எழுதுவோம். ஆனா ரோட்ல டிராபிக்காராக்கள் நம்மளை பிடிச்சி எழுதி தருவாங்க, அது போலீஸ்காராக்களாலே வாசிக்கலாம் இருக்கும் சில இதுல. அப்படி எழுத்துக்கள்ல டாக்டர் எழுத்து மாதிரி தான் இருக்கும் அது. க நாம் எழுதும் போது அழகா எழுதுவோம் க. சரியா? இது க. அடுத்தடுத்து சே, நம்ம சிஹெச்ஏ படிச்சோம். சே சே சே, சிஹெச்ஏ உச்சரிப்பு. சானா இல்ல, சே சே. இப்ப சந்துரு, சாமர, அந்த மாதிரி சே சே எழுத்து சே சே எழுத்து அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஏனா படிச்சாங்க, ஏனா ஏனா அப்படி இப்படி எடுத்து இதை போடுத்து இப்படி படிச்சாங்க. இந்த கண்ணு தானே, இந்த கண் மாதிரி இது இல்லாம விட்டா அது சே. இந்த கண் வந்தா ஏனா, கண் வராட்டி இது வந்து சே. இந்த கண் வந்தா இந்த வளைவு தானே, இந்த வளைவு வந்தா ஏனா, இந்த வளைவு வராட்டி சே. சின்ன சின்ன வித்தியாசம் தான், சரியா? லேசு. ஆனா ஞாபகம் வைக்கிறோம், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். இந்த கண் வராட்டி சே சே. எப்படி எழுதுறாரு, ஏனா மாதிரி தான் இப்படி போடுத்து சே சே.
சித்திரங்குறாக்களுக்கு எல்லாம் லேசா வரும் இந்த எழுத்து. பயப்படாம அடியா கிறுக்கி கிறுக்கி வடிவாளினீங்கன்னா சரி. அதான் என்னது ஸ்டைலா எழுதினீங்கன்னா சரி. இது ஏ சே, சரியா? சே அப்படியே இது சே சே. அடுத்தது ஜே. ஜே ஏ போடுவோம். ஜே இப்ப சொல்றது ஜே. ஜேல என்ன எழுத்து பார்த்தோம் நாம? ஜே. ஜகுவார். ஜாப்பனே இல்ல, யாப்பனே. ஜ ஜ வரும்போது ஜம்பு. ஜம்பு அந்த ஜே. ஜே ஐயனா இல்ல. இது எப்படிடா? இப்ப நாம எப்படி பானை நீங்க பாக்கல பாருங்க. இந்த ரீதானே இப்படி ஒரு பானை இருக்குது, சரியா? பானை ரீதானே பானை. இந்த பானை இது ஒரு வட்டம், இதுக்குள்ள ஒரு வட்டம் வரும், சரியானே? இந்த வட்டம் என்ன? இந்த வட்டத்தை இந்த கோடு இப்படி மேலு வரைக்கும் வரும், அவ்வளவுதான். ஜானா அப்படி இப்படி ஒரு பானை மாதிரி ஒன்று வரும் பானை. இதுக்குள்ள 2 வட்டம் வரும். இந்த பக்கத்துல இது கொஞ்சம் உயரும். ஞாபகம் லேஸ். எப்படி எழுது? அது எப்படி எழுதுற? இப்படி போடுவோம், எடுத்து எடுத்து இது வரைக்கும், சோப்பு வரைக்கும் ஜே. அப்படி ஞாபகம் வச்சு எழுதினா லேசு. ஜே ஜே ஜே. பிறகு இந்த ஜாவண்ணா காவண்ணா ஜாவண்ணா மாவண்ணா கீயனா அப்படி எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே லேசு. இதெல்லாம் பழையனா. இப்ப இது வந்து ஜே 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 அப்படி வரும். இது வந்து ஜே. அடுத்த எழுத்து ட. ட எழுத்து டி ஏ நம்ம படிக்கதான். ட எக்மனட்ட இந்த என்ன இக்மனட்ட லசனட்ட ட ட மாட்ட அந்த ட. இதுக்கு அப்படி தமிழ்ல ஒண்ணும் எழுதல, அது வந்து இப்படி வரும் ட. இது அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த நீலக்கோடு தானே நீலக்கோடு. இந்த நீலக்கோட்டுல நடுவுல புள்ளி வச்சு இடப்பக்கமா வளைஞ்சி வந்து அப்படியே சுத்தி வந்து இவர்ற தொங்கல் வரைக்கும் இப்படி வரும். இது வந்து உயருமா? முடியாது. அப்படி சும்மா அப்படி வளைச்சுடுறதான் இதே மாட்டதுக்கு. இப்ப நம்ம 8 அட்டை தானே. இப்ப இது வந்து 8க்கு சொல்லுவோம் அட்டை. அப்ப அட்டை காணா படிச்சனாமானே காணா. இந்த க ட காட்ட வாய் காட்ட காட்ட ஆட்ட ஆட்ட. இப்படி நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு இப்படி சின்ன சின்ன ஏற்கனவே நம்ம படிச்ச எழுத்துக்களை வச்சு அழகா சொற்களை உருவாக்கலாம், வாசிக்கலாம். ட எழுத்து இது வந்து ட ட. இப்படி இது ட. அடுத்த எழுத்து ட ட. இது வந்து டி ஏ சவுண்ட் படிச்சாங்க ட, சரியா? ட. இது எப்படி இருக்கும்னு சொன்னா இவங்க இந்த இதே மாதிரி தானே, இதே இதெல்லாம் நிறைய எழுத்து வருது. இப்படி வருதா ச எழுத்து. இந்த ச எழுத்துல நடுவுல ஒரு தடை ஒன்று போட்டால் த. அப்ப இப்படி போடுறோம், எடுக்கிறோம், இப்படி எடுத்து வளைஞ்சி மேல வரைக்கும் இப்படி வரும் ட ட ட. இது இல்லாம போட்டா ச, இதோட தடை ஒன்று போட்டா ட. நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. இது குழம்பும் சிலவளை. இப்ப நான் சொல்லித்தரப்ப லேசிமா இருக்கும், அப்புறம் நீங்க பாடமாக்கி வைக்கிறது கஷ்டம், மறக்கும். அதனால ஞாபகம் வச்சு கொடுங்க. ட ட ட ட. இப்படி வரும் இது ட. அப்ப இட்டனா அப்படி வரும். அப்ப சொல்லிதான் நான் மெய் எழுத்தாக்குறது இந்த மாதிரி வளையிற எல்லாத்துக்குமே இப்படி வரும்.
இட் 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 அப்படியே இப்படி வளையிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வளையிற இல்ல. இப்ப ஓவன்னாக்கு பார்த்தனாங்க ஓனா இந்த மாதிரி வந்தது, மெய்யெழுத்தா ஓவனாங்கிறது இப்படி வந்தது. அதே மாதிரி தான் டானா இப்படி வருது, மெய்யெழுத்தா மாத்துறதுக்கு இப்படி எடுத்தா சரி. இட் இட்டன்னா. இப்ப பட்டம் அப்படி இருந்தா ப ஒருத்த ப இட் இது இல்லாம ட அங்கல இம்மன்னா போட்டா சரி. அப்ப டயன் ட இது வந்து இட். ஜயனைக்கு இஜ்ஜு வார எப்படி? எது இஜ் எழுதுற எப்படி? இப்ப ஜா சொல்லி தந்ததானே நீங்க, அதுல இஜ் போடுற எப்படி? அதானே இப்ப வாங்கிறதுக்கு இச்சனா அப்படி விச்சானா அப்ப இப்படி வரும் விச்சனா. சா இல்ல சார், இது சானா ஜா ஜ இதானே. ஓ இது இது ஜ இஜ் இஜ் வார சொல்லி தரேன். ஓ எல்லாம் சொல்லி தரேன். இந்த இந்த வலப்பக்க வாயிலிருந்து மேல இப்படி உயர்ந்து சின்ன கொடி மாதிரி இது வந்து இச்சன்னா இச். இப்ப ஹஜ்ஜுக்கு போறோம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், இது இது இச்சன்னா ஹஜ் ஹஜ். நம்ம பார்ப்போம் எல்லாத்தையும் எல்லாருக்கும். இப்ப ஜானாவில இருந்து ஜவ் வரைக்கும் முழுதும் பார்ப்போம். அந்த பேட்டர்னை சொல்லி தருவேன் உங்களுக்கு, அது விளங்கு லேசா. இப்ப ட பார்த்துட்டோம். அடுத்தது இந்த மூன்று சுழின இது எப்படி நல்லா பாருங்க. இந்த நீலக்கோடு 2 நீலக்கோடு 2 சரியானே. நீலக்கோடு 2ல நடுவுல ஒரு வட்டம் போடுங்க. இது எழுதுற சில பேரு கஷ்டம். நடுவுல வட்டம் போடுங்க. இந்த வட்டம் இப்படி போடுத்தீங்கன்னே, இந்த வட்டத்தை இப்படியே நல்லா கெப்பிட்டு பக்கம் எடுக்கணுமா, கெப்பிட்டு இப்படியே எடுத்து இவர கீழுக்கு வந்து இப்படி ஒரு கீழே கொண்டு போய் இந்த வட்டத்துக்கு இஞ்சால பக்கம், வட்டத்துக்கு இஞ்சால பக்கம் இப்படி மேல போகும். பிறகு இந்த மாதிரி ஒரு வளைவு, இது நாணா 3 சுழி நாணம் பாருங்க. வட்டம் போடுறீங்க, வட்டம் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுக்கணும். தள்ளி எடுத்து இதை கீழே சுத்தி வந்து எடுத்து இதுக்கு மேல விட்டுட்டு இப்படி நாணம் வட்டம் போடுறோம், தள்ளி எடுக்கிறீங்க, இப்படி போடுறீங்க நாணம் சரியா போடுறோம். இப்ப இதோட சில பேர் இதோட சேர்த்து எடுத்தீங்கடா பாருங்க, எடுத்து எப்படி கொண்டு போவீங்க, கொண்டு போக கஷ்டம். இது இந்த கோடக்கு கொண்டு வர்றது இப்படித்தான் கொண்டு போவீங்க. அப்ப அது கஷ்டமா இருக்கும் எழுதுறது. இல்லாட்டி இப்படித்தான் கொண்டு போவீங்க, இப்படியும் இல்லை. இல்லாட்டி தமிழ் எழுத்த மாதிரி இப்படித்தான் கொண்டு போகணும், அப்படியும் இல்லை. அதனால இந்த வட்டத்தை போட்டுக்கு கொஞ்சம் கெப்பிட்டு இப்படி தள்ளி எடுத்தீங்கன்னா சுத்தி வந்து வர இதுக்கு பக்கத்தால கொண்டு வர லேஸ் பண்ண அப்படி எழுதுவோம். இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் தள்ளி கெப்பிட்டு எடுத்து வந்து இதுக்குள்ள போட்டு லேஸ் தானே. இது வந்து இந்த சூத கோடு வரைக்கும் இப்படி வந்தாலும் ஓகே. ஆனா கொஞ்சம் கழிச்சுதான் எழுதணும். இந்த கோட்டை வந்து கழிச்சு எழுதணும். இப்ப சின்ன பிள்ளைகள் பழைய கொடுக்கும் போது இப்படி எழுதுவாங்க, சில இதுல கழிக்காம இப்படி நிமித்தி எழுதுவாங்க. இப்படி இப்படி வராது. நிமித்தி எழுதினா நம்ம இன்ன நாளா எழுதும் போது பெரிய கஷ்டமா வந்து சேரும். நான் இன்ன நாளா எழுதும் போது இதை கழிச்சாத்தான் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் லேசு. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் 45 வாயில இப்படி கழிச்சு இந்த கோடு போகணும். இதுக்குள்ள கணித படம் பார்த்தா இதுக்குள்ள 45 வாய் மாதிரி இருக்கணும் இந்த கோடு. இப்படி இப்படி போகணும் சரியா. அப்படி போட்டாதான் அந்த மற்ற எழுத்துக்கள் எழுதும் போது லேசா இருக்கு. அது வந்து 3 சுழி நாணக். பிறகு தானரிக்கு தானே இந்த தானா வந்து THA பார்த்த நாங்க தாத்தா தாத்தா. அத மாதிரி அத்தை அந்த THAக்கு அது எப்படி பாருங்க. எல்லாம் இப்படிதான் இந்த வட்டத்தோட தொடங்குது. இந்த வட்டம் போடுறீங்க, இதை எடுத்து இப்படியே கொண்டு வந்து இந்த கூர் வந்து இப்படி கீழே வருமா, கொண்டு வந்து இதை எடுத்து இதுக்கு இது தலைக்கு நேருக்கு இப்படி வரும். ஏன் இந்த கூர் கீழுக்கு வரும்னு சொன்னா
இது வந்து த. இதே எழுத்து மாதிரி இங்க பாருங்க இப்படி கொண்டு வரும். இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்க. இந்த நான் தான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த கூர் ஓவராய் புத்தகங்கள்ல இருக்கும் உங்களுக்கு இப்படி இருக்கும். சரியான இது வேற எழுத்து, இது வேற எழுத்து. புத்தகங்கள் இதே மாதிரி தான் இருக்கும். நான் தான் எழுதும் போது உங்களுக்கு இப்படி பெருசா எழுதி காட்டுறேன். இந்த கூர் கீழே வருது, இது இப்படி மேல வருது. அப்படி இப்ப இவர் வந்து இந்த ரெண்டு சுழி நானா, இது வந்து தான். இவங்க ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னடா, இந்த கூர் வந்து இவர் கீழுக்கு இருப்பார், இவர கூர் வந்து மேலுக்கு இருப்பார். சரியா? அதை பார்த்தா கண்டுபிடிக்கணும். ஆனா புத்தகங்கள்ல இப்படி குட்டியா தான் இருக்குது, சின்னனா. இப்படி இப்படி இந்த மாதிரி கூர் கீழுக்கு வந்தால், கீழே பார்த்தமா இருந்தால் அது த. இந்த கூர் வந்து லைட்டா மேல பார்த்த மாதிரி வந்தால் இந்த நாய் எழுதுவோம். அதே மாதிரி என்ன நாயக்கையா, நான் இப்படி சொல்லுதானே. நாமல் ராஜபக்ச நாவன்னால இப்படி வரும். இது வந்து அந்த லைட்டா கூர் கீழே பார்த்த மாதிரி இருக்கு. அது ரெண்டுமான வித்தியாசம் இது. அப்ப அதை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த கூர் வந்து நீங்க அழகா இப்படி பெருசா எழுதினாலும் ஓகே எழுதும் போது. அப்ப அது எங்களுக்கு தெளிவா நாங்க விளங்கப்படுத்தலாம். அப்ப த இப்படி கூர் கீழே வரணும். த த சரியா? த இப்ப என்ன சொல்றது, நம்ம ஏற்கனவே படிச்ச எழுத்துக்கள். சரி பாப்பமே கூட. த த இந்த வெத்தில பாதி மாதிரி இல பாதி மாதிரி வரும்னே. இல பாதி மாதிரி வரும். அப்படி வந்த இல பாதி மாதிரி வந்தால் அவர் வந்து த. இதுதானே இளவர். த இப்படி வந்தால் இது த. சரியா? அது என்ன, எந்த த த த த இல்ல, த இல்ல த. அது அடுத்தது த. அடுத்தது த. இதுவும் தமிழ்ல இருந்த த தான். ஆனா உச்சரிப்பு DH. த த ரெக்கார்டிங் போட்டுதானே. த சரியா? த உச்சரிப்பு இங்க பாருங்க. அதெல்லாம் அதே வட்டம் தான். இந்த ஆனா மாதிரி எழுதுனா ஆனா, அல்லது ஊனா அப்படி எழுதுறோம். ஊனா அழுத்து அதே அதுல சின்ன சி ஒன்று இப்படி போட்டா சரி. ஊனா அழுத்து சின்ன சி ஒன்று கீழே போடுறது. த த த த த த சரியா? த இப்ப தலைய பெருசா ஆகக்கூடாது. தலை எப்படி சின்னனா வரும், வயிறு பெருசி இப்படி வரும். த சரியா? த இத நல்லா ஞாபகம் வச்சு கொடுங்க. நம்ம இப்ப இத வசனம் அமைப்போம். எழுத்துக்கள் முடிய ஒரு லைன் சொல்லி தரோம். அது பிறகு த. அடுத்தடுத்து மற்றது நம்ம இன்றைக்கு 20 எழுத்துக்கள் படிப்போம். சரியானே? 20 எழுத்துக்கள் படிப்போம். இந்த 20 எழுத்து தான் கூடுதலா வரும். சிங்களத்துல கிட்டத்தட்ட 60 எழுத்துக்கள் இருக்குது. ஆனா இந்த உயிரெழுத்துக்களும் இந்த 20 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து, உயிரெழுத்துக்கள் ஒரு 14, இந்த 20 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து தான் எல்லா வசனத்திலையும் அடிக்கடி வரும். அதை படிச்சாலே காணும். மற்ற தேவையில்லாத எழுத்துக்கெல்லாம் படித்தலாம். அது எப்பயாச்சும் இருந்து விட்டு 101, 1001 அப்படிதான் வரும். இப்ப நான் சொல்லித்தரேன். இந்த 20 மெய்யெழுத்துக்களையும் இதர வடிவங்களை படிச்சீங்கன்னா சரி. அந்த உயிரெழுத்துக்களை பெருசா படிக்காட்டியும் பரவாயில்ல. அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த எழுத்து உருவாகும். அப்ப இவங்க தான் மெயின், இந்த 20 எழுத்து. அதோட இந்த சத்தங்கள், உயிர் எழுத்துக்களும் அதுல சத்தங்களும். சரியா? அப்ப படிச்சுதான். அடுத்தது இந்த நானரித்தானே, ரெண்டு சொல்லின. இதுவும் இந்த நாய்க்கு வர நானரித்தானே. இந்த இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே நேதான். 3 சொல்லிக்கும் என்னதான் எழுதுவோம். இவங்க 2 பேருக்கும் இப்ப நான் சொன்னேன். இந்த த கூர் மேலுக்கு வருமாண்டு, அவர் தான் இவர். கூர் வந்து லைட்டா மேலுக்கு வருவார். இவங்க 2 பேருக்கும் நேதான். இப்ப உதாரணத்துக்கு நந்தன் 2 பேர் எழுத போனோம்டா. இந்த நானாம்பர் ந இன் த இன் நந்தன். இப்ப இந்த நான் ந இன் தானா படிச்சுதான். த இன் நந்தன்.
சரியா? இப்படி என்ன இது எப்படி எழுதுவோம்? போடுறீங்க, வளைச்சு லேசா வடிவான எழுத்துக்கள், அந்த சித்திர எழுத்துக்கள் மாதிரி, ஒரு மாம்பழ பாதி மாதிரி சித்திரங்கிறது தெரிஞ்சீங்கன்னா அழகா வரும். பெருசா கஷ்டப்பட்டு நடிக்கலாம் எழுதாங்க, அழகா கீறி கைய வடிவ வளைச்சு எழுதினா சரி அழகா வரும். அப்ப என்ன இந்த கூர் வந்து மேல பார்த்த மாதிரி வருமா? என்ன என்ன அடுத்தடுத்து பானா PA போட்டு தானே, இப்ப நாங்க PA போடுவோம். இப்ப இது எப்படின்னு சொன்னா, இந்த பானை பானை மாதிரி பானா வரும், பானை மாதிரி பானா வரும், பானை மாதிரி பானா வரும். பானை எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்ப இதுக்குள்ள மட்டும் ஒரு வட்டம் வரும், அதான் பானை. இதுக்குள்ளயும் ஒரு வட்டம் வந்து இவர் மேல வந்தா அது ஜானா. இதுக்குள்ள மட்டும் ஒரு வட்டம் வந்து இவர் ஃப்ரீயா இருந்தாருடா அது பானை, அது பானை. எப்படி எழுதுவோம்? தொடங்கி எடுத்து இப்படி ப ப ப. நீங்களும் எழுதி பாருங்க கொப்பியில, அந்த ரெக்கார்டிங்க பார்த்து எழுதுங்க. ப ப இப்படியோ சரியா? இது வந்து ப ப. இப்ப பஸ்மி என்ற ஒரு பேர் இருக்கு, அப்ப இந்த ப அப்படி எழுதும். பெத்த பெத்த ப, அந்த ப ப. அடுத்தது ப ப சத்தம் BA போட்டுனாங்க, அது PA ப. இது வந்து ப ப. எது சொல்றது? ப தான், அதுக்கு தமிழ் எழுதியலாவே பவும் BA சத்தம் ப ப ப ப அந்த சத்தம். இப்ப நாங்க பேண்ட் ஐயோ மட்ட ப ப மட்ட ப அந்த ப சத்தம். பேக்கு வந்து அப்படின்னா இங்க பாருங்க, இதுல ஒரு இந்த நீலக்கோடு ரெண்டு நீலக்கோடு தானே, இந்த ஒரு நீலக்கோடு இந்த ஒரு நீலக்கோடு. தெரியலாமா? இது வந்து நீலக்கோடா, இதுவும் நீலக்கோடு, இது வந்து சிவப்பு, இதுவும் வந்து சிவப்பு. இது நீலம், இது சிவப்பு. இந்த ப அப்படின்னு சொன்னா இந்த நீலக்கோடு தானே, இந்த நீலக்கோட்டுல இவ்வளத்த இந்த முன்னுக்கு வட்டம் போடணும். இப்படி வட்டம் போட்டு இப்படி நீட்டு வட்டம் போட்டு இதை அப்படி எடுத்து வந்து வளைச்சு, இது கொஞ்சமா இப்படி நேர வளையக்கூடாது, கொஞ்சமா இப்படி உள்ளால வளைஞ்சு இப்படியே வந்து இவர் வரைக்கும் தொங்கல் வரைக்கும் தொங்கல் வரைக்கும் ப ப சரியா? ப ப அப்படி. இதுல நல்லா பார்க்கணும், இதுல இன்னொரு இப்படி இந்த இந்த எழுத்து தானே, இந்த எழுத்துல லைட்டா ஒரு கம்பு மாதிரி கொண்டு வரும் இப்படி, அது வந்து க, அது வந்து காணா. அதனால இந்த இடத்த இப்படி சின்ன ஒரு கம்பு மாதிரி வரும், இந்த கூர் மாதிரி ஒன்று இப்படி வந்தால் அது வேற எழுத்து, அது வேற எழுத்து சரியானே? இப்படி இந்த வளைவு மட்டும் வந்தா ப, அதுல இப்படி ஒரு கூர் ஒன்று வந்துச்சுண்டா அது க, அது நம்ம புற வடிவம் க. அப்ப இது வந்து ப, இந்த இப்படி வளைவு மட்டும் வராது ப ப சத்தம் ப. அடுத்தது மானா, MA போட்டதானே மானா ம. இத பாருங்க, ஓனா இப்படி இப்படி எடுத்து இதுல ஒரு வளைய ஒரு தடை கொண்டு வச்சு சுத்தி வரும். இந்த தடை இல்லாட்டி ம. அப்ப அடுத்த வட்டம் போடுறீங்க, எடுக்கிறீங்க, இதுல வட்டத்தை கொண்டு வந்து இப்படியும் எழுதலாம். அல்லது இதை உள்ளுக்கு போட்டு இந்த கோட்டுக்குள்ள வட்டம் போட்டு நீங்க நம்ம பெரியாக்கள் தானே
இப்படி மட்டம் போட்டு இப்படியும் எழுதலாம். ரெண்டு மாதிரியும் எழுதுங்க. நான் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுக்கணும்னா நம்ம பெரிய தானே இப்படி எழுதலாம். ஆனா இது பட்டு வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது, கெப்பிட்டு வரணும். இந்த மாதிரி இதுக்குள்ள போட்டும் எழுதலாம், எழுதலாம். சரியா? அப்ப இது இம்மன்னா அப்படி மாறும். இப்படி வாரதுக்கெல்லாம் இப்படி போட்டா இம். இப்படி போட்டு இதே மட்டத்துக்கா இந்த அருகே இதே மட்டத்துக்கு வரும். இது மானம் ஏதாவது விளங்காட்டி கேளுங்க. விளங்காம இல்லையே, விளங்கு தானே. அடுத்தது யானை. யானை அதே மாதிரி தான் யானாவும் வையே போட தானே. ஏன் இத பாருங்க, தமிழ்ல யானை மாதிரி தான். இது இப்படி வளைக்கிறீங்க, இப்படி எடுக்கிறீங்க, இதே மாதிரி தானே தமிழ்ல யானை. இப்படி போட்டு இதுல இருந்து சின்ன ஒரு இது ஒன்று இப்படி வரும். அது ஏன் தமிழுக்கு சிங்களத்துக்கான வித்தியாசம். ஏன் தமிழ் யானமாய் தாது.